டாபிக் போயிடலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, இப்போ 52 வீக்ஸு ஹையிலிருந்து நிறைய ஷேர்கள் நிஃப்டி 50 ஷேர்கள் ரொம்ப சரிவடைஞ்சிருக்குது. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன், 1 2 3ன்னு கன்சிடர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் அந்த ஒரு 10 பங்குகளை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது டாட்டா கேபிட்டல் அப்படிங்கிற ஷேர் வந்து ஐபிஓ திங்கக்கிழமை வருகிறது. 6 to 8 வரைக்கும் அதனுடைய ஐபிஓ வரும். அது நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். மிகப்பெரிய தள்ளுபடி விலையில் நிஃப்டி 50 ஷேர்ஸு கிடைக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை, அதனால தான் டிஸ்க்ளைமர்லேயே கொடுத்துருக்குறேன். அதனால் இது ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் பார்த்து முடிவெடுங்க. எந்த பங்கையும் நான் வந்து காசு வாங்கி கொண்டு பங்குகளை ரெக்கமெண்ட் செய்கிறதில்ல. இதனால் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். முக்கியமான விஷயங்களை பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரேட் கட் இந்த தடவை செய்யவில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. இது வந்து 5.5 அப்படிங்கிற ரேட்லேயே தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து டீமர்ஜர் செய்யக்கூடிய டேட்டாக 14/10/2025 அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தேதியில் நாம் ஷேரை வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நான் வந்து ஏற்கனவே வைத்திருக்கிறேன். இப்போ 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஷேர்களை நான் வாங்கி கொண்டு இருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 14/10/2025 பின்னாடி தான் நம்ம வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிளாக பிரிய போகிறது. அதனுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 14/10/2025. அந்த தேதியில் நம்ம வந்து ஷேரை வச்சுருக்கணும். அதனால் நாம் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இதனால தான் கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்குது. நிஃப்டி 50 ஷேரில் வெகுவாக இறங்கியிருக்கிற ஒரு 10 ஷேரை பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம வெகுவாக இறங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா இண்டஸ் ஈண்டு பேங்க்கு. இது வந்து 52 வீக்ஸ் ஐயிலேருந்து ஒரு 50% சுமாராக இறங்கியிருக்குது. இதனுடைய 52 வீக்ஸ் ஐயை பார்த்திங்கன்னா 1400 இருந்தது. இப்போ ஏறக்குறைய இது ஒரு 50% இறங்கியிருக்குது. இது நிஃப்டி 50லேருந்து இப்போ தற்போது வெளியேற்றி விட்டார்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு ஷேர் வந்து க்ளோத் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் விற்பனையும் செய்கிறாங்க. இது வந்து 52 வீக்ஸ் ஹை பார்த்திங்கன்னா 8345லேருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு சுமாராக 41% இறங்கிடுது. இதுவும் ஒரு நிஃப்டி 50ல் இருக்க ஷேர் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. மூணாவது வந்து டிசிஎஸ். இது வந்து ஒரு ஐடி செக்டார் கம்பெனி, மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள கம்பெனி. இதனுடைய 52 வீக்ஸ் ஐ பார்த்தீங்கன்னா 4495, ஏறக்குறைய 4500லேருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 36% இறங்கிருக்குது. இது வந்து என்னைக்காக இருந்தாலும் ஐடி ஃபீல்டு மேலே ஏறிவிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நாலாவது வந்து டாடா மோட்டார்ஸ். இந்த டாடா மோட்டார்ஸ் ஷேரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது 52 வீக்ஸ் ஐ வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபா. இதிலேருந்து ஏறக்குறைய 33% இறங்கியிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது பஜாஜ் ஆட்டோ. இது ஒரு மோட்டார் செக்டரை சேர்ந்தது. இதனுடைய 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 12030, ஏறக்குறைய 12000லேருந்து இப்போ 32% இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த பஜாஜ் ஆட்டோவும் நிஃப்டி 50ல் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி. இது ஒரு ஐடி செக்டரை சேர்ந்தது. இதனுடைய 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 2012, ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்குவோம். அது 32% சரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து ஏழாவது பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸு. இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு எஃப்எம்சிஜி செக்டாரு. இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து பெயிண்ட்ஸு மேனுஃபேக்சரிங் செய்து விற்பனை செய்யக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதனுடைய 52 வீக்ஸ் ஐ பார்த்தீங்கன்னா 3235 ரூபாயில இருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 30% சரிவடைஞ்சிருக்குது. இதெல்லாம் ஒரு ஆஃபர் ப்ரைஸாகவே நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இது ஒரு அருமையான நிஃப்டி 50 ஷேரு, ஐடி செக்டரை சேர்ந்தது.
இதனுடைய 52 வீக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 2007 ஏறக்குறை 28% இது இறங்கி இருக்குது. 9 பார்த்தீங்கன்னா விப்ரோ, இதுவும் ஒரு ஐடி செக்டர். இது வந்து நிஃப்டி 50 இருக்குது. இதனுடைய 52 வீக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 325 இப்போ ஏறக்குறைய ஒரு 27% இறங்கி இருக்குது. 10ஆவதாக பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா ஐடிசி. இது எஃப்எம்சிஜி செக்டரை சேர்ந்தது. சிகரெட் மேனுஃபேக்சரிங் அண்டு பல தொழில்களை அவங்க செய்து வராங்க. இது 52 வீக்ஸ் ஆகி வந்து 517 இப்போ 21% இது குறைஞ்சிருக்குது. அதனால் இந்த 10 ஷேர்களையும் நீங்கள் பாருங்கள். ஐடி சம்மந்தப்பட்ட ஷேர் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஷேர்கள் ஐடி செக்டர் வந்து இதை விட மோசமான நிலைமையை சந்திச்சலாம் அதனுடைய சோதனை தாண்டி வந்துள்ளது. எனவே குறைய நான் 1, 2, 3ன்னு கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து மோட்டார் செக்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஷேர் இருக்குது. டாடா மோட்டார்ஸு, பஜாஜ் ஆட்டோ. இது நிஃப்டி 50 இருக்குது. அருமையான ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனியாக எனக்கு தெரிகிறது. அதுக்கு அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஷேர் இருக்குது. ட்ரெண்டு, ஏசியன் பெயிண்ட்ஸு, ஐடிசி. இது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகி வந்துடும். 4வது வந்து பேங்கில் இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இதுதான் மிக மோசமான நிலைமையில் சரிவடைஞ்சிருக்குது. அதனால் இந்த ஒரு 10 ஷேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்ஸு. ஏன்னா 52 வீக்ஸு ஹையிலேருந்து நம்ம வெகுவாக குறைஞ்சிருக்க ஷேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது டாட்டா கேபிட்டல் ஐபிஓ அப்ளை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். இதனுடைய ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா 6/10/2025 8/10/2025 வரை இதை நம்ம அப்ளை செய்யலாம். லிஸ்டிங் டேட்டு இன்னும் அறிவிக்கலை. ஃபேஸ் வேல்யூ இது 10 ரூபாயா இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 310 to 326 கொடுத்துருக்காங்க. நாம் வந்து 326 தான் நம்ம அப்ளை பண்ணோம். அதே சமயத்தில் டாடா கேபிட்டல் ஷேரினுடைய டீட்டெயில்ஸை பார்ப்போம். இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,38,382 கோடியாக இருக்கிறது. இதனுடைய டோட்டல் ரெவன்யூ 5 வருஷ ரெவன்யூவும் பார்த்துருவோம். 2021 டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 9,835, 2022 10,162, 2023 13,631 கோடியாக இருக்குது. 2024 18,178 கோடியாக வளர்ந்துருக்குது. 2025 28,320 கோடியாக வளர்ந்துள்ளது. இது வந்து 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏர்முகமாக இருக்குது. 3 இயர்ஸில் இதனுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 41% ஏர்முகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2021 1,245 கோடியாக இருக்குது. 2022 1,801 கோடியாக இருக்குது. 2023 3,937 கோடியாக வளர்ந்துள்ளது. அதுக்கு அடுத்தது 2024 4,392 கோடியாக இதனுடைய நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்குது. 2025 4,919 கோடியாக இது வந்து வளர்ந்துள்ளது. இதனுடைய வந்து நம்ம எடுத்து பார்த்தோமா 5 வருஷத்தில் 31% ஏர்முகமாக இருக்குது. இதனுடைய ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 16% இருக்குது. ஆர்ஓஇ 15% மேலே இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஷேராக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. நான் வந்து இது லாட் அப்ளை செய்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் வந்து எனக்கு ஒரே ஒரு இதுதான் கிடச்சிது. டாட்டா டெக்னாலஜி மட்டும்தான் கிடச்சிது. நான் ஒரு 10 ஐபிஓ பக்கமாக 10 to 15 ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பேன். எனக்கு என்னுடைய ராசிக்கு அது கிடைக்கிறதே இல்லை. இருந்தாலும் நான் ஒரு கண்டிப்பாக இது டாட்டா கேபிட்டல் அப்ளை செய்கிறேன். கிடைச்சதுன்னா நம்மளுக்கு ஒரு லக்கு. இருந்தாலும் லிஸ்ட் ஆன பிறகும் நான் குறைய அப்படியே வாங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.